என் உயிரோடு கலந்த சகோதரர்களே, சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி என்னுடைய சிறு உரையை தொடங்குகிறேன். இன்றைக்கி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், 2 பேர் நல்ல நண்பர்கள். அவங்க அவங்கவுங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்க நட்பு, நல்ல நட்பு. அவங்க டெய்லி சாயந்தரம் கடைகளில் மீட் பண்ணுவாங்க. ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு வீட்டுக்கு போகிறது அவங்களுக்கு பழக்கம். அதே மாதிரி ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சாயந்தரம் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் ரொம்ப சோகமாக இருந்தார். அப்போ உடனே என்னப்பா ரொம்ப சோகமாக இருக்கேன், எனக்கு என்றைக்கும் இல்லாமல் ஏன் என்னாச்சு அப்படின்னு இன்னொரு நண்பர் கேட்குறாரு. இல்லைப்பா, எங்களுடைய சித்தப்பா செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். என்ன படுவா, அதை சொல்லக்கூடல என்கிட்ட. இல்லை, வெளியூரில் இருந்தார், இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ அப்படியா, இப்போ ஒன்றும் சொல்ல முடியல பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு காட்டசியாக அவனோட பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஒரு வார்த்தை அவன் சொல்கிறான், ஒரு 20 லட்ச ரூபா சொத்து எனக்கு எழுதி வச்சுருக்காரா அப்படிங்கிறான். இவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்லையே, சித்தப்பா கூட சொத்துலாம் எழுதி வைக்கிறாங்களா, பரவாயில்ல, கொடுத்து வச்சேன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நண்பர் விட்டுறான். அப்படியே போயிட்டுருக்கு. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் மீட் பண்ணுறாங்க. உள்ளூரில் வேலை பார்க்குறாங்க, சமயத்தில் வெளியூருக்கு போயாச்சு. அப்புறம் திருப்பி மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது அன்னைக்கு பார்த்தா ரொம்ப சோகமாக இருந்தான். அன்றைக்கி என்னப்பா ரொம்ப சோகமாக இருக்கேன், இன்றைக்கி எப்படி இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா எங்கள் மாமா செத்து போயிட்டார் அப்படிங்கிறான். என்னப்பா வரிசையாக அப்படி நடந்துக்கிட்டே இருக்குது, என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அப்புறம் சொல்ல ரொம்ப ஃபீலிங்காக இருந்தான். அப்புறம் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு வார்த்தை, அவர் எனக்கு ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு சொத்து எழுதி வச்சுருக்காருறாங்களாம். இவனுக்கு டேய் பயங்கர யோகாரண்டா, நீ இப்படிலாம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அமைதியாக ஒன்றும் சொல்லவும் முடியல. மனசுக்குள்ளே தான் சொல்ல முடியுங்களே, வெளியே சொல்ல முடியல. கேட்டஸியாக எல்லாம் பேசிவிட்டு அன்றைக்கி அந்த நாள் முடிஞ்ச போது இது அப்படியே போயிட்டுருக்கு. அடுத்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அன்றைக்கி ஒரு நாள் சாயந்தரம் விடும்போது அன்றைக்கி ரொம்ப ரொம்ப சோகமாக இருந்தான். சோகம்னா அப்படி ஒரு சோகமாக இருந்தான். இவனுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. என்னப்பா என்ன ஆச்சுங்கிறான். எங்கள் தாத்தா செத்து போயிட்டாரா அப்படிங்கிறான். ஐயோ என்னப்பா ஆச்சு, என்னப்பா வரிசையாக இப்படி உங்கள் வீட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டே இருக்கும்போது அவர் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு சொத்து எழுதி வச்சுருக்காருன்னா. இவனுக்கு கோவம் சொல்லவும் முடியல, விழவும் முடியல. ஏன்னா பெருசாக சோகம்னு சொல்லி ரொம்ப சீனாக போடுற. என்ன சித்தப்பன் சொத்தை கொடுக்குறான், மாமன் சொத்தை கொடுக்குறான், தாத்தன் சொத்தை யாரையா கொடுப்பா, எங்கள் அப்பன் கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு, இவ்வளோ தூரம் சொத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இன்னமும் ரொம்ப தான் சோக மாதிரி நீ நடிக்கிற அப்படின்னா. டேய் உனக்கு என்னடா தெரியும், இனிமேல் எனக்கு சாவறதுக்கு ஆள் இல்லையே, சொத்தை கொடுக்க ஆள் இல்லையே, உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு நானா. இதுதாங்க நடந்த கதை. மனிதனுக்கு வாழ்க்கையில் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிங்க. பணம் வந்தால் சந்தோஷம் வந்துடும், பணம் வந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் உண்மையிலேயே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா கிடையாதுங்க. பணத்துக்கும் சந்தோஷத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் அதை தான் சொல்வேன். சந்தோஷத்துக்கு ஒரு அருமையான நிகழ்வு உங்களுக்கு சொல்வேன். உங்களையே நீங்களே சந்தோஷப்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலை உங்களால் உருவாக்க முடியும். இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் யாரும் சந்தோஷப்படுத்துகிறோம் மற்றவங்கள அப்படின்ட்டு இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. ஆனால் நம்ம நினச்சா நம்மளே நம்ம சந்தோஷம் வாழ முடியும். அதுக்கு ரொம்ப சிம்பிள் தாங்க. டெய்லி சந்தர்ப்பம் கிடைக்கும்போது 10 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க, கண்ணை மூடுங்க, உங்களுக்கு பிடிச்சதை ஆசைப்பட்டதை நினைங்க, அதை கற்பனை பண்ணுங்கள், அதில் நீங்களே சினிமா மாதிரி ஓட விட்டு வாழ ஆரம்பிங்க. மகிழ்ச்சி, ஆனந்தம் தானாக பிறக்கும். உடலுக்கும் மனசுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும், உடலுக்கு எனர்ஜி கிடைக்கும். நம்மளை நாமே தினமும் மகிழ்ச்சியாகவும் வைத்து கொள்ள முடியும். அது மூலம் உடலும் எனர்ஜியாக இருக்கும். நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக அன்ற வாழ்க்கையை தொடங்குவோம். ஒவ்வொரு உயிரையும் மகிழ்ச்சியாக்குவோம். நம் சுற்றி இருக்கிற உலகத்தை மகிழ்ச்சியாக மாற்றி அதன் மூலம் நாம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக வாழுவோம். அதுதான் வாழ்க்கையின் அல்டிமேட் லைஃப், மிக உயர்ந்த வாழ்க்கை அதுதான் என்பதை நாம் தொடர்ந்து செயல்படுத்த முயற்சிப்போம் என்று கூறி நாளை சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.